கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. 28 வரைக்கும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உடைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. கண்களை மூடி நாம் துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றிகளின் தோற்றங்களை எடுக்கிறோம். வசனத்தின் மூலியமாக கர்த்தர் பேசுவீராக, வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களை சந்திப்பீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ரிலாக்ஸ் பண்றோம், எல்லாத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். சாமி, வார்த்தை கிரியை செய்ய விட்டுக் கொடுக்கிறோம். எல்லா இறுக்கத்தையும், மன இறுக்கம், சரீரத்திலே காணப்படுகிற இறுக்கங்கள், ஆண்டவரே மனதில் காணப்படுகிற பாரங்கள் எல்லாம் லகுவாக மாறட்டும். ஆண்டவரே வார்த்தை எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தட்டும். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வணைந்து கொள்வீர்கள். ஆண்டவரே இன்னைக்கு இந்த இடத்துல பிரேயர் நடத்தும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைக்காக அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே வார்த்தையின் மூலியமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான இஜராணி அம்மா அவர்களுக்கும் ஜாஷுவாவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். முதலாவது வசனத்தை படிக்கலாமே. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை வைத்துதான், ஒன் வேர்ட், அதை வைத்துதான் பேச போகிறோம். முதலாவது, ஏன்னா இன்னைக்கு முதல் தேதி, ஜூன் மாசத்தோடைய 1ஆம் தேதி. இன்னைக்கு இதுவும் அங்க அப்படிதான் சொல்லப்படுது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் ஆமா, அதுல வாரத்தின் முதலாவது நாள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நமக்கு மாதத்தின் முதலாவது நாள். அது வாரம், இது மாதம், அவ்வளவுதான் வித்தியாசம். வாரத்திலேயே இதான் முதல். எப்படி இருந்தாலும் அது முதல் அப்படின்றத வைத்து நான் இன்னைக்கு 3 சம்பவங்களை பேசுறதுக்கு இருக்கேன். 3மே நமக்கு நிச்சயமா இயேசுவானவர் சம்பந்தப்பட்டதுதான். அதனால ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் நம்புறேன். இங்க சொல்லப்பட்டிருக்க முதல் என்ன சொன்னா, வாரத்தின் முதலாவது நாள், முதலாம் நாள். அதுதான் ஃபர்ஸ்ட் தலைப்புல பேசுறது. the first day, வாரத்தின் முதலாவது நாள், மாதத்தின் முதலாவது நாள். அன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். இதுல கர்த்தர் என்ன செய்யறாரு? வானத்திலிருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வந்து பூமி அதிர்ச்சி உண்டானது. அந்த நேரத்துல ஒரு கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஒரு கல் புரட்டி தள்ளப்பட்டது வாரத்தின் முதலாவது நாள். மாதத்தின் முதலாவது நாள்ல ஒரு கல் புரட்டி தள்ளப்பட்டது. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில நிறைய கல்லு போல இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும், தீர்க்கவே முடியாது. இத பார்க்க போனது யாருன்னா, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க போனாங்க. கல்லறையை பார்க்கறதுக்குன்னா எதுக்குன்னா, இயேசுவானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போனாங்க. எப்ப போனாங்க அப்படின்னு சொன்னா, வாரத்தின் முதலாவது நாள்ல போனாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் மாதத்தின் முதலாவது நாள்ல, வாரத்தின் முதலாவது நாள்ல இன்னைக்கு இயேசுவானவரை பார்க்கறதுக்கு, திறக்கப்பட்ட கல்லறையை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். இப்ப நடக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான். பூமி அதிர்ச்சி உண்டானது. அந்த பூமி அதிர்ச்சியில வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஒரு கல்ல புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கல்லா இருக்குதோ அவங்களால தள்ள முடியல. இல்ல, வந்திருக்கிறது 2 லேடிஸ். ஒருவேளை அது ஜென்ஸா இருந்தாலே தள்ளுறது கஷ்டமா இருக்கும். அந்த கல் நல்ல ஒரு சரீர பாடி பில்டரா இருந்தா கூட அந்த கல் அவ்வளவு லேசா தள்ள முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா, கர்த்தரை தேடி வந்தவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்காரு. அவங்க கல்ல தள்ளல. தள்ளுனது ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அதுல ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. ஒரு கல் இருந்தது, அவங்களுக்கு ஒரு இடையூறின் கல்லா இருந்தது, இடைஞ்சலின் கல்லா இருந்தது. இயேசுவானவருக்கும்
அங்க மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் இடையாக காணப்பட்ட ஒரு கல்லாக இருந்தது. அந்த கல்லு புரட்டி தள்ளப்பட்டு அதன் மேல் உட்கார்ந்து, அந்த தேவதூதனுடைய தோற்றம் அது பாத்தீங்கன்னா மின்னலை போலவும் அதுக்கு பிறகு வெளிச்சத்தை போலவும் காணப்பட்டது, உறைந்த மலை போல காணப்பட்டது சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு தேவதூதனை இந்த வாரத்தின் முதலாவது நாள்ல அனுப்புவார் பிரியமா. இதுதான் செய்தி. செய்தி முதல் செய்தியுடைய 3 செய்தின்னு சொன்னேன், அது 3 பகுதியா நான் சொல்றேன். அதுல முதல் பகுதி என்னன்னு சொன்னா, ஆமா, கர்த்தர் உங்களை ஏமாற்ற மாட்டார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கல்லா இருக்குதோ, ஒருத்தருக்கு ஒரு கல்லு, எனக்கு சில கல் இருக்கும், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு ஒரு கல் இருக்கும். வாழ்க்கையில கல் இல்லாம இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒரு கல் இருக்கும். அது நம்முடைய சுய பலனாலேயோ சுய முயற்சியினாலேயோ நம்மளால அதை ஒன்றும் செய்யவே முடியாது. அது ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. அதுக்கு ஒரு தேவதூதன் அவசியமா இருக்கு. வானத்திலிருந்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. அங்க லோக்கல்லையே சுத்தி இருந்த ஒரு தேவதூதன் இல்லை, அந்த இடத்துல கலரையே சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தேவதூதன் இல்லை. ஒரு பூமி அதிர்ச்சியை கர்த்தர் அனுப்புறாரு, இயற்கை மாற்றங்கள் வருது, ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வர. கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு ஒத்தாசி அனுப்புவார், ஒரு சகாயத்தை அனுப்புவார். அது வந்தோடனே அந்த கல்லை புரட்டி தள்ளி அதை மேல உட்கார்ந்து. அதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இடையூறா இருக்குதோ, ஒருவேளை உங்க ஹெல்த் ஒரு கல்லா இருக்கலாம், வலி ஒரு கல்லாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஒரு கல்லாக இருக்கலாம், பொருளாதாரம் ஒரு கல்லாக இருக்கலாம், குடும்ப சமாதானம் ஒரு வேளை கல்லாக இருக்கலாம், பண நெருக்கடிகள் கல்லாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை கல்லா இருக்கலாம், ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருக்கிறது ஒரு கல்லா இருக்கலாம், ஒருவேளை சரீரத்துல பல விதமான வலிகள், தலைவலி, வயிறு வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் கல்லாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் புரட்டி தள்ளுகிற ஒரு தேவனா இருக்கு. எதுவா இருந்தாலும் புரட்டி தள்ளப்படும் பிரியமா. அப்படியே வார்த்தையை நம்பி போவோமே. நம்ம வார்த்தையை அவிசுவாசம் கொள்ள வேண்டாம், வார்த்தை இதெல்லாம் நடக்காது சொல்ல வேண்டாம், வார்த்தையை அப்படியே நம்பி போவோம். முதலாவது சொல்லப்பட்டது முதலாம் நாள், ஃபர்ஸ்ட் டே. முதலாவது நாள்லயே கர்த்தர் அதை செஞ்சிடறாரு. ஜூன் மாசத்துல 10 நாள் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 நாள் காத்திருந்தேன் பிரதர், 15 நாள் காத்திருந்தேன், மாசம் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தேன், ஒன்றும் நடக்கல. இல்லைங்க, இன்னைக்கு எதெல்லாம் பாரமா இருக்குதோ, எதெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொண்டு வருதோ, எதெல்லாம் நீ வச்சு போராடின்னு இருக்கிறியோ, உன் முயற்சினால முடியாது. கல்லு உன் முயற்சினால தள்ளப்படாது. உனக்கு எனக்கு அதை தள்ளுறதுக்கு அளவுக்கு பெலன் இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு தூதனை அனுப்பி இந்த கல்ல புரட்டி தள்ளுறேன். இதுதான் முதல் காரியம். 2வது ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகலாம். 3 அனுபவம் சொன்னேன், 2வது ஒரு முதலாவதுக்குள்ளாக போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம் படிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதலாவது அற்புதம், முதலாவது நாள் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் அற்புதம். ஆமா, இவ்விதமாய் இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இருக்கிற தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமா, முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாத்தீங்கன்னா இதுல 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒண்ணு முதலாவது அற்புதம், அது ஒரு வார்த்தை. 2வது கர்த்தருடைய மகிமை, 2வது வார்த்தை. 3வது சீஷர்களுடைய விசுவாசம். இந்த 3 காரியங்கள் இதுல ரொம்ப முக்கியம். நமக்கே தெரியும், சமூகத்துக்குள்ள போக மாட்டேன் நான் எப்போதுமே. அதுல என்ன அந்த வசனம் சொல்லுதோ அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்திடுவேன். சம்பவம் நமக்கு தெரியும். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை கானா ஊர் திருமணத்துல. மரியாதை சொன்னாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. உடனே அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ செய்யுங்க. உடனடியாக வேலைக்காரருக்கு சொல்றாங்க, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ காலியான கச்சாடிகளை எல்லாம் தண்ணி நிரப்பு. அப்படியாக நிரப்பினாங்க. அப்போ இயேசுவான சொன்னாரு, இப்பொழுது நீ இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்கார இடத்துல கொண்டு போகும்போது திராட்சை ரசம் கிடைச்சிடுச்சு, தண்ணீர் ரசமாக மாறிடுச்சு. இதுதான் அற்புதம். ஆனா அதோடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம்னா இந்த 11வது வசனத்துலதான் எப்போதுமே ஒரு அற்புதம் படிக்கும் போது அந்த அற்புதத்தை மட்டும் படிச்சுட்டு விட்டக்கூடாது. அதோடைய ஃபர்ஸ்ட்
அதோடைய லாஸ்ட் ரெண்டுமே படிக்கணும். அப்பதான் அதுல என்ன சொல்ல வராரு அப்படின்றது தெரியும். யோவான் இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்விதமாய் இயேசு நம்முடைய முதலாவது அற்புதத்தை கலீலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதுலதான் அற்புதம் முடியுது. அங்க கொண்டு போனதுனால மணவாளனை பாராட்டினாங்க, மெச்சினாங்க. அதுல அற்புதம் முடியல, இதுலதான் முடியுது. அதனாலதான் நான் எப்போதும் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டா அந்த லாஸ்ட் அதை முடிஞ்சு அது பிறகு 12வது வசனத்துல நீங்க படிக்க வேண்டாம், அது வேற ஒரு சம்பவத்துக்கு போயிடுது. 12வது வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா அது வேற அடுத்த சம்பவத்துக்கு போயிடுது. அதனால அது does not have any link with this 11 verses. இதுல எதுவுமே லிங்க் இல்லை. 11வது வசனத்தோட அது முடிஞ்சிருது. 12வது வசனம் வேற ஒரு சம்பவத்தை யோவான் விளக்க போகிறார். இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, முதலாவது அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அதுதான் மாறும் பெரியமான்ல ஒரு மாற்றத்தின் அற்புதம் இல்லையா? இது இல்லைன்றத போகிற அற்புதம் இல்ல, தண்ணீர் ரசமாக மாற்றின ஒரு அற்புதம். ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா வழக்கமா போற அதே ரொட்டீன்ல இருந்திருக்கலாம். தண்ணீர் ரொட்டீன் தானே. தண்ணீர் எப்போதுமே ரொட்டீன் தான். ரொட்டீன் சொன்னா வழக்கம். அதுதான் நம்ம நாளுக்கு நாள் தண்ணி எங்க வேணாலும் கிடைக்கும். திராட்சை ரசம் அப்படி கிடையாது. அதுதான் கமாடிட்டி, அதுதான் ஸ்கேர்ஸ் கமாடிட்டி. அதுதான் அப்போ ரொம்ப அவசியமா, இன்றியமையாசியமா தேவைப்பட்டது. அத்தியாவசியமானதா இருந்தது, அது ரொம்ப அவசியமா இருந்தது. ஆனா அவங்ககிட்ட இருந்தது என்னது? தண்ணீர் தான். கர்த்தரும் அதை தான் அங்க கேட்கிறாரு. கர்த்தர் நீங்க திராட்சை ரசம் கொண்டு வாங்க, நான் இன்னும் அதை சுவையா உள்ளதா, ருசி உள்ளதா, மனம் உள்ளதா நான் மாத்துவேன் அப்படி சொல்ல. அவர் நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா தண்ணீர் தான். நம்ம தண்ணீரை கொண்டாந்து கொடுக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்வாரோ தெரியல, ஏதோ ஒண்ணு செய்து அதை ரசமா மாத்து. இதுதான் முதலாவது. இப்ப பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்ம கிட்ட என்ன இருக்கோ, கர்த்தர் என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ, சாதாரண தண்ணீரை நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுக்கும். நம்ம வாழ்க்கை சாதாரண தண்ணீர் போல இருக்குதா, கொடுத்துருவோம். அதான் நான் சொல்றேன். நம்ம கிட்ட பொருளாதாரம் ரொம்ப சாதாரணமா இருக்குதா, ரொம்ப சாதாரணமா தான் இருக்குது. 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய் தான் இருக்கும் இல்லையா? என்ன இருக்குதோ அதை தேவனிடத்துல கொடுக்கும். கர்த்தர் அதை என்ன செய்யறான்னு சொன்னா, அங்க அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ரசமா மாத்திடுறாரு. ஆமா, ரசமா மாத்த வேண்டியது, திராட்சை ரசமா மாத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. தண்ணீரை நிரப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. அதுதான், நம்மளால தண்ணீர் தாங்க முடியும், நமக்கு அதுக்கு மேல ஒண்ணும் முடியாது. தண்ணீர் தான் முடியும். முதலாவது அற்புதம் அதுதான். இவ்விதமா இயேசு நம்முடைய முதலாவது அற்புதத்தை, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும். சாதாரணமா இருக்கிறது அசாதாரணமா மாறும். பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது அற்பமா எண்ணப்பட்டதா இருக்குது. டெய்லி ரொட்டீனா இருக்கிறது ஆஸ்பீஷியஸா மாறும். அதுதான் கர்த்தர் நீங்க செய்யிருக்காரு. ஆமா, உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்னேன், கல் புரட்டி தள்ளப்பட்டது முதலாவது காரியம். 2வது பாத்தீங்கன்னா தண்ணீர் திராட்சை ரசமா மாறினது 2வது காரியம். அதுதான் அங்க சொல்ல முதலாவது அற்புதம். அத செய்யும் போது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துறதுக்கு பல விதங்கள் இருக்குது. மகிமைன்னு நம்ம நினைக்கிறது என்னன்னு சொன்னா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவர் பார்க்க முடியாத இருக்கிற தன்மை. கண்ணை திறந்தானா மகிமை காட்டினார்னா எல்லாம் இறந்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. மோசேக்கு மகிமை அப்படின்னு சொல்லும் போது இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் மகிமை இருக்குது. இந்த மகிமை அப்படின்னு சொன்னா அற்புதத்தின் மூலியமாக ஒரு மகிமை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாரு. எப்படின்னு சொன்னா, இந்த ஜூன் மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்யுது. ஒரு அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில. ஆமா, அந்த அற்புதம் நடக்கணும்னு சொன்னா நீங்களும் நானும் தண்ணீர் கொண்டு வந்து கற்சாடியில நிரப்பணும். அற்புதம் செய்யறது அவரு தான். ஆமா, சில காரியங்களை நானும் நீங்களும் செய்யும் போது, ஆமா, கல்லறையை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தது மரியாளும், மற்ற மகதலேனா மரியாளும், மற்ற மரியாளும். பார்க்க வர வேண்டியது அவங்களுடைய கடமையா இருந்தது. கல்லு புரட்டி தள்ள வேண்டியது கர்த்தருடைய கடமை. ஆமா, நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டு ஜீரோ ஆக்ஷன். சில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, கர்த்தர் செய்யட்டும் பிரதர் அப்படின்னு இருப்பாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு
செயல்படும். அது ரொம்ப தவறான ஒரு காரியம். எல்லாமே கர்த்தர் செய்வாரு. தண்ணி நிரப்புனா தானங்க செய்வாரு. உன் கையை நீட்டுன்னு சொன்னாரு, அவர் கையை நீட்டினாரு, மறு கையை போல சொஸ்தமாயிட்டு. இல்ல கை நீட்டணும்ல, கை நீட்டணும் போது அப்ப கூட நான் நீட்ட மாட்டேங்க. அவர் என்னங்க சொல்றது, நம்ம என்னங்க கேட்கறது, கை நீட்டியாம முடக்கி நிற்கக்கூடாது. கையை நீட்டுன்னு சொல்லும் போது கையை நீட்டணும். ஆமா, அதுதான் உண்மையான காரியமா இருக்கு. கர்த்தர் அவருடைய மகிமையை இந்த முதலாவது அற்புதத்துல வெளிப்படுத்துவார். முதலாவது அற்புதம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில சொல்லப்பட்டிருக்குது அங்க விசுவாசம். சீஷர்கள் அது வரைக்கும் வைக்கல விசுவாசம். முதலாவது அற்புதம் நடக்கும் போது, அதுக்கு பிறகு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தாங்க, அங்க விசுவாசம். ஆமா, சீஷர்கள் விசுவாசம். உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை பார்த்து மத்தவங்க விசுவாசம் வைப்பாங்க. அதுதான் முக்கியம். அதுதான் சொல்லிருக்கீங்க. இங்க மணவாளன் விசுவாசம் வச்சாரும் சொல்லல, வேலைக்காரர்கள் விசுவாசம் வச்சார்கள் சொல்லல. இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கிற அங்க மரியாள் விசுவாசம் வச்சாங்க. ஏன்னா அவங்க தான், மரியாள் தான் இனிஷியேட்டிவ் இல்லையா, அவங்க தான் முதல்ல சொன்னது. அவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொன்னது அவங்க தான். இவங்கெல்லாம் விசுவாசம் வச்சாங்கன்னு சொல்லல. கண்டிப்பா இவங்களும் விசுவாசித்திருப்பாங்க. எல்லாத்த விட அங்க விசுவாசம் வைக்க வேண்டியது யாரு? சீஷர்கள் தான். ஏன்னா அதுக்கு பிறகு கர்த்தரோட ஊழியம் செய்ய போறவங்க அவங்க. அதுதான் உங்க மூலியமா மத்தவங்க விசுவாசம். உன் வாழ்க்கையில நடக்கும் காரியங்கள், அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கும். இந்த மாசம் எல்லாம் அற்புதத்தின் மாசம். அற்புதம்னா இயற்கைக்கு மாறான காரியங்கள் கிடைக்குது. டெய்லி இட்லி தோசை சாப்பிடுறோம், அது அற்புதம் கிடையாது. அதான் டெய்லி சாப்பிடணும் ரொட்டீன் இல்லையா. இன்னைக்கு எனக்கு இட்லி கிடைச்சது, இன்னைக்கு நானும் தோசை சாப்பிட்டேன், அற்புதம் நடந்துச்சுங்க. என்ன அற்புதம்? இட்லி சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம், அதுவா அற்புதம்? அப்படி இல்லை. ஏதோ ஒண்ணு கிடைக்க கூடாது, ஒண்ணு நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், அதை நமக்கு யாரோ இடத்துல கொடுக்குறாங்க. அதுதான் அற்புதம்ன்றது. அதுதான் ரொட்டீனா நடக்கிறது அற்புதம் கிடையாது. ரொட்டீனா நடக்கிறது டெய்லி நடந்துட்டு இருக்கு. தண்ணி குடிச்சோம், அது அற்புதமா? வேற ஏதோ கர்த்தர் ஒண்ணு கொண்டு கொடுத்தாரு, நம்ம இது வரைக்கும் அதை நம்ம ருசியா பார்த்துக்கணும். அதுதான் அற்புதம் நடக்குது, கர்த்தர் மகிமைப்படுகிறாரு. அங்க சீஷர்கள் விசுவாசம் வைக்கிறாங்க. ரெண்டாவது காரியம் அற்புதம். முதலாவது அற்புதம். மூணாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் கடைசி வசனம். மத்தேயு 17 கடைசி வசனம் படிக்கிறோம். ஆமா, நாம் அவர்களுக்கு இடராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். முதலாவது மீன், முதலாவது நாள், இரண்டாவது முதலாவது அற்புதம், மூணாவது முதலாவது அகப்படுகிற மீன். ஆமா, முதலாவது அகப்படுகிற மீன். அதன் வாயை திறந்து பார், அதுல ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் கொடு. ஆமா, அங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய, இல்லைன்னு சொன்னா அங்க வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேதுரு நெருக்குறாங்க, இயேசு இடத்துல வரல. போதகர் வரி கட்டுறாரா இல்லையா கேட்டாங்க. வரி கட்டுகிறாருன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு இவர். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்த பிறகு இயேசுவானவரே ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு நாம் இடரலா இடாதபடிக்கு நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை அதை வாயை திறந்து பார், அதுல ஒரு வெள்ளி பணத்தை நீ காண்பார், அதை எடுத்து உனக்காக எனக்காக கொடு. ஒரு முதலாவது மீன். இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு முதலாவது மீன் ஒண்ணு கிடைக்கும். அதுல உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதுல அந்த மீன் வாயில தான் கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு. ஆமா, உங்களுக்கு வரதெல்லாம் அப்படித்தான் வரும். எலியாக்கு வந்தது எப்படி வந்தது? காகங்கள் மூலியமா வந்தது. இங்க பேதுருக்கு வந்தது எப்படி வந்தது? மீன் மூலியமா வந்தது. அதான் சில இதை பாத்தீங்கன்னா மனுஷர் மூலியமா கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாங்க. ஆமா, பேதுருடைய தேவை கர்த்தருக்கு தெரியும், இயேசுவானவருடைய தேவையும் கர்த்தருக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா முதலாவது அகப்படுகிற ஒரு மீன் மூலியமாக ஒரு வெள்ளி பணம். அந்த வெள்ளி பணம் அங்க பேதுருவுக்கும் போதுமானதா இருக்கும், இயேசுவானவருக்கும் போதுமானது. ரெண்டு பேருக்குமே, உனக்காகவும் எனக்காகவும் ஒரு கர்த்தர் மட்டும்தாங்க கொலாபரேஷன். வேற யார்ட்டும் கொலாபரேஷன் வைக்காதீங்க. நான் எதுலையுமே சொல்றேன். 17 வருஷம் ஊழியத்துல என்னுடைய அனுபவம் அப்படிதான். எனக்கு தேவன் எப்போதும் சொல்றாரு, யாரையும் நம்பாரு அப்படின்னு. எல்லார்ட்டையும் அன்பாரு, எல்லாரையும் நேசி, எல்லார் மேலேயும் அன்பாரு, ஆனா யாரையும் ஆமா நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு போனவங்கள உலகம் நம்பிடும் இல்லையா. ஆமா, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலேயே நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க. சரி, அவங்கதான் இருப்பாங்க, அவங்க தான் செய்வாங்க. எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் அன்பா இருங்க, நேசமா இருங்க,
உதவி செய்யுங்க. ஆனா நம்பிட்டோம்னா அப்புறம் நம்முடைய வாழ்க்கை இறங்க ஆரம்பிச்சு அதுலதான் ஸ்லிப் ஆகும். விசாசம் அதுலதான் பண்ணுவோம். அன்பா இருக்கிறது வேற, உதவியா இருக்கிறது வேற, நம்புறதுன்றது அதை செய்வேன் இதை செய்வேன், உங்களுக்கு அவ்வளவு தருவேன், இவ்வளவு கொடுப்பேன், ரொம்ப சந்தோஷம். நீ கொடுத்தீங்கன்னா சந்தோஷம், கொடுக்கலனாலும் சந்தோஷம். ஆனா என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அங்க கர்த்தர் மேல மட்டும்தான். இதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெள்ளி பணத்தை, இந்த மீன், முதலாவது மீன் பிரியமானது அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் அந்த முதலாவது மீனை விட்டுறாங்க. 2வது மீன், 3வது மீன், 4வது மீன் ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க. பிரதர் நான் கரெக்டா தேடினே இருக்கிறேன் பிரதர். 2வது மீன் பார்த்தேன் இல்ல, 3வது மீன் பார்த்தேன் கிடைக்கல, 5வது மீன் பார்த்தேன் கிடைக்கல, 10வது மீன் பார்த்தேன் கிடைக்கல, 100வது மீன் கூட பார்த்துட்டேன், ஒரு மீனும் உடல பிரதர். எல்லா மீனையும் வாயிலையும் திறந்து பார்த்துட்டேன். ஆனா முதலத்தை விட்டுட்டீங்க. எதுல ஆசீர்வாதம் இருக்குன்றது நல்லா தெரியணும் பெரியமாங்க. ஆமா, கர்த்தர் அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்படியே அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அங்க பேதுருக்கு சொல்லும் போது சொல்றாரு, நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடி, அதோடைய வாயை திறந்துப்பாங்க. முதல்ல மட்டும்தான் இருக்கும். எல்லா மீனும் 100 மீன் இருந்தாலும் கடல்ல 100 மீன்லயுமா வாயில வெள்ளி பணத்தை வச்சிருப்பாரு. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பே அதுதான். எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ ஒரு தடவை அந்த முதலாவது மீன் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மீன் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் விஷயத்துல எப்போதுமே அதுதான். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாய். ஆனால் 28:1 உபாகமம் 28:1 சொல்லுது, அவருடைய சத்தத்துக்கு நீ கவனமா செவி கொடுக்கும் போது முதலாவது மீனை கான்சன்ட்ரேட் பண்ணி பிடிச்சிருவோம். அப்புறம் அதுல இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்துருவோம். இல்லைன்னு சொன்னா அதை விட்டுட்டு மத்த 100, 150, 200, 300 மீன் தேடினா கூட அதுல இருக்கவே இருக்கு. அதனால அப்புறம் உங்க முறை சொல்லக்கூடாது, பிளஸிங் இல்ல எனக்கு கிடைக்கல. கர்த்தர் ஒண்ணு அனுப்புவாரு உங்களுக்கு. அது பொண்ணுக்கு மாப்பிள்ளையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ஜாபா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிசினஸா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸா இருக்கலாம். ஒரு மீன், அது வாயில வெள்ளி பணம், அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் போதுமானதா இருக்கும். அதை விட்டுட்டு அப்புறம் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி பணம் வேணாம் பிரதர், அது அடுத்தது எடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா கிடைக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் இந்த முதலாவது மீனை உங்களுக்கு கட்டளையிடுவார். இதுல பாத்தீங்கன்னா அதுல வெள்ளி பணம் இருக்கும். உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பிரியமானவர்களே, கேர்ஃபுல்லா அந்த முதலாவது மீனை மட்டும் பிடிச்சிருங்க. அதுல வாயில இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டா அதுக்கு உங்களுக்கும் கர்த்தருக்கும் அது போதுமானதா இருக்கும். நல்லா தாராளமா வச்சு செலவு பண்ணலாம். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் உண்மை. முதலாவது அகப்படுகிற மீன், தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு மீன், அதான் முதல் மீன். ஒரு கல்லு உன் வாழ்க்கையில இருக்கிற தடை, அதை கர்த்தர் நீக்கி போடுவார். அதான் முதலாவது நாள். 3வது சொல்லப்பட்டிருக்குதுன்னா முதலாவது அற்புதம். ஆமா, முதலாவது அற்புதம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணுமோ கர்த்தர் இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரும். சாதாரணம் அசாதாரணமா 3 காரியம். முதலாவது மீன், 2வது முதலாவது அற்புதம், 3வது முதலாவது கண்களை மூடி ஜெபிக்கிறோம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்க வாழ்க்கையில இந்த முதல் தேதியில கூடி வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி மந்த் ஆஃப் ஜூன் மாசத்தோட முதல் தேதியில வந்திருக்கிறோம். முதலாவது அற்புதம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே முதலாவது அற்புதம் என்ன வேணுமோ அதை நடத்தி வேறு. 2வது முதலாவது மீன் அவர்களுக்கு அகப்படட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு போதுமானதா, உமக்கும் அவர்களுக்கும் போதுமானதா இருக்கட்டும். 3வது முதலாவது நாள் இது. ஆண்டவரே, முதலாவது நாள்ல கர்த்தர் இமிடியேட்டாக ஆண்டவரே ஒரு கல்லு அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் அடைச்சிருக்குதோ ஒரு தேவ தூதன் வைத்து புரட்டி தள்ளி அதில் உட்காரட்டும். புரட்டி தள்ளப்பட்ட கற்கள் ஆண்டவரே இன்னைக்கு தேவ தூதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. 2 நாள் இதுக்காக நான் உட்கார்ந்து இருந்த தேவ சமூகத்துல பாஸ்டிங் இருந்து கொண்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. யாரும் எம்டியா போக கூடாது. கல்லு புரட்டி தள்ளி தான் போகணும். மீன் வாயில இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்துதான் போகணும். தண்ணீர் திராட்சை ரசமா மாறிதான் போகணும். கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதுல என்னன்னு சொன்னா
விஜயராணி அம்மா வீட்டுல 1ஆம் தேதியே 3வது தடவை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது கூட்டம். கர்த்தர் இவங்க இந்த கூட்டத்தின் மேல உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆமா, God bless you. எல்லாம் month of miracles தான் பாத்தீங்கன்னா. ஆமா, நிறைய அற்புதங்கள் நடக்கும். God is obligated to his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். God bless you. Amen.